Fourth question, let A and B matrix பார்த்துக்கோங்க. If A square minus 4A plus I equal to 0 and B square minus 5B minus 6I equal to 0, then among the two statement and first statement B minus A into B plus A whole transpose எடுத்தோன்னா நமக்கு இந்த மேட்ரிக்ஸ் கிடைக்கணும். அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2ல் என்ன சொல் determinant of adjoint of A plus B equal to minus 5. ஆப்ஷன் பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட், ரெண்டுமே கரெக்டு, ரெண்டுமே ராங். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 2 தான் கரெக்ட். ஸோ இதை எப்படி ப்ரொசீட் பண்ணலாம்? ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக தப்பா அப்படின்னு பார்க்கணுன்னா ரெண்டுத்தையும் செக் பண்ணி பார்க்கணும். சரி, ஏ மேட்ரிக்ஸ் பியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ஃபா இருக்குது, பீட்டா இருக்குது. அதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா இவங்க கொடுத்த ஈக்குவேஷனில் இப்போ ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டு 4A மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஐ கூட ஆட் பண்ணிவிட்டு தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். பட் அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இல்லையா? அப்போ ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் இதுதான். ஃபார் எனி 2x2 மேட்ரிக்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா ஏ ஸ்கொயர், இந்த ஈக்குவேஷனை வச்சு நான் இதை எழுதியிருக்கேன். ஓகேவா? ஏ ஸ்கொயர் மைனஸ் trace of A into A plus determinant of A into I equal to 0. இதோட மீனிங் என்ன? இங்கே ஏக்கு பக்கத்தில் இருக்கிறது ஏவோட ட்ரேஸ், ஐக்கு பக்கத்தில் இருக்க கோஎஃபிஷியன்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ ட்ரேஸ் அப்படின்னா என்ன? அதுலேருந்து நம்ம ஆல்ஃபா அப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ட்ரேஸ் அப்படின்னா ஈக்குவேஷனில் ட்ரேஸோட வேல்யூ 4னு தெரிஞ்சிருச்சு. மேட்ரிக்ஸில் எப்படி ஃபைன் பண்ணுவீங்க? இந்த டயக்னலோட அடிஷன் 1 + ஆல்ஃபா தான் ட்ரேஸ் ஆஃப் ஏன்னு அர்த்தம். அப்போ 1 + ஆல்ஃபா = 4னு போட்டால் எனக்கு ஆல்ஃபாவோட வேல்யூ 3ன்னு ஈஸியாக கிடச்சிருச்சு. கரெக்டாக? இப்போ இந்த டிட்டர்மினன்ட் வச்சு பீட்டா கண்டுபிடிக்கலாம். இப்போ பி ஈக்குவேஷன் அவங்க இது கொடுத்துருந்தாங்களா? இப்போது இங்கே ப்ளஸ் டிட்டர்மினன்ட், இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் பி வந்து -6. பியோட டிட்டர்மினன்ட்னா 3 2s are 6 -3 பீட்டா. ஸோ -6 = 6 - 3 பீட்டா சால்வ் பண்ணிங்கன்னா பீட்டோட வேல்யூ 4னு கிடைக்கும். ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ என்ன பண்ணுங்கள், ஸ்டேட்மெண்ட் 1 and 2 சால்வ் பண்ணுங்கள். B - A into B plus A நான் என்ன பண்ணுறேன், ஆல்ஃபா பீட்டோட வேல்யூ நோட் பண்ணிவிட்டு ஏபி ஸ்ட்ரைட்டாக மைனஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறப்போ ஆன்சர் பாருங்கள். 13 10 7 10 13 10 7 10. யா, ஸோ கொஸ்டினில் பாருங்கள் பார்ப்போம். 13 15 -7 10ன்னு இருக்குது. ஸோ டிரான்ஸ்போஸ் எடுத்தால் கண்டிப்பாக இந்த ஆன்சர் வராது. அதனால் ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அட்ஜ் ஆஃப் A + Bங்கிறத எப்படி ஃபைன் பண்ணலாம்? அட்ஜ் A அண்ட் அட்ஜ் B தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு அட்ஜ் ஆஃப் A + B கண்டுபிடிச்சிருவோம். ஸோ அட்ஜ் Aனா உங்களுக்கு தெரியும் இல்லையா? 2x2 மேட்ரிக்ஸ்க்கு என்ன பண்ணியிருப்பீங்க? ஏ மேட்ரிக்ஸ் இங்கே எழுதியிருக்கேன். அஜே கண்டுபிடிக்கிற ஷார்ட்கட் நம்ம 12th படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ இங்கே 2 பேருக்கும் பிளேஸ் மாற்றணும், இவங்க 2 பேருக்கும் சைன் மாற்றணும்.